சுரேஷோட சப்போர்ட்டோட அவனி படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போனான். சுரேஷ் அவனிய டெய்லி காலேஜ்ல டிராப் பண்றது, கூட்டிட்டு வர்றது, இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது எங்க என் கனவெல்லாம் இடிஞ்சு உடைஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அதுக்குள்ள என்ன காப்பாத்திட்டீங்க. என் மூஞ்சில இவ்வளவு வெளிச்சம் இருக்குன்னு அதுக்கு காரணம் நீங்க தான். அவனி, இதுல என்னோட வேலை என்ன இருக்கு? ஒரு புருஷனா பொண்டாட்டி படிக்கணும் அப்படின்னு உன்னை படிக்க வச்சேன், அவ்வளவுதான். எங்க அம்மா கூட ஏதோ கோவமா பேசிட்டாங்களே தவிர அவங்க மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. காலப்போக்குல அம்மா சரியாயிடுவாங்க. உங்க நல்ல மனசுனாலதான் நீங்க இவ்வளவு நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் நம்பிக்கை இருக்குங்க, அத்தை கண்டிப்பா மாறிடுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அஞ்சலி கிட்ட இருந்து அவனுக்கு போன் வந்தது. அவனே கால அட்டன் பண்ணா. அந்த பக்கத்துல இருந்து அஞ்சலி அழுந்துகிட்டு இருக்கிற சத்தம் கேட்டது. அஞ்சலி, என்னாச்சு அஞ்சலி? எதுக்காக அழுந்துகிட்டு இருக்க? ப்ளீஸ் சொல்லு அஞ்சலி. அக்கா அக்கா, காலேஜ்ல என்னோட எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா கிட்ட வந்து விஷயத்த சொன்ன. அப்பா நிறைய பேருகிட்ட கடன் கேட்டு பார்த்தாரு. ஆனா யாருமே அப்பாவுக்கு கடன் கொடுக்கலக்கா. அதனால அப்பா வீட்டுக்கு வந்து உக்காந்துக்கிட்டு தலைமையில கை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அஞ்சலி, நீ அழுவாத, நான் இருக்கல. நீ கண்டிப்பா எக்ஸாம எழுதுவ. ஃபீஸ் கட்டுற வேலைய நான் பாத்துக்கிறேன். அப்பாவை அழுவ வேண்டான்னு சமாதானம் சொல்லு அப்படின்னு சொல்லி அவனே காலை கட் பண்ணிட்டா. காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் அவனே கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. அத பார்த்த சுரேஷ் கவலையோட அவனிக்கிட்ட வந்தான். எங்க அஞ்சலியோட ஃபீஸ் கட்டுறதுக்கு நாளைக்கு தான் கடைசி டேட்டா. 10,000 ரூபாய் வேணுமா? அப்பா கிட்ட ஃபீஸ் கட்ட காசு இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்க. ஐயோ அவனி, என்கிட்ட கூட அவ்வளோ காசு இல்லையே. என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வயலுக்கு தேவைன்னு எடுத்துக்கிட்டேன். அப்பா கிட்ட காசு கேட்கலான்னு பார்த்தா அப்பா காசெல்லாம் அம்மா கிட்ட இருக்கு. இப்போ அம்மா கிட்ட கேட்ட ரொம்ப கோவப்படுவாங்க. வேண்டாங்க, அத்தை கிட்ட பேசினா இப்போ இல்லாத பொல்லாத சண்டை வந்துடும். நான் எங்க அக்கா அனாமிகா கிட்ட பேசுறேன். கண்டிப்பா அவ எனக்கு ஒரு வழிய காட்டுவான். சரி அவனி, நான் வயலுக்கு கிளம்புறேன். எந்த விஷயமா இருந்தாலும் போன் பண்ணு, பத்திரம். அவனி அஞ்சலி ஃபீஸ பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவனி அனாமிகாவுக்கு கால் பண்ணா. அனாமிகா உடனே போனை ரிசீவ் பண்ணி, ஹலோ அவனி, எப்படிமா இருக்க? எல்லாம் நல்லா தானே நடக்குது? அக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. அஞ்சலிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னைக்குதான் கடைசி நாள். எனக்கு காசை புரட்டவே முடியல. இத பத்தி நினைச்சு நினைச்சு அப்பா வேற அழுந்துகிட்டு இருக்காங்களாம். ஐயோ அஞ்சலி, இது ஒரு சின்ன விஷயம். இதுக்கு போய் இப்படி அழுவாங்களா? என் அக்கௌண்ட்ல கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு. நான் உடனே உன்னோட அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபாய் டிரான்ஸ்பர் பண்றேன். நீ அஞ்சலியோட எக்ஸாம் ஃபீஸ் கட்டு. ஐயோ அக்கா, வேண்டாம்க்கா. உங்ககிட்ட காசு வாங்குறது அப்படின்னா மனசு ஒத்துக்கல. எனக்கு ஏதாவது வேலை தேடி கொடுங்க. நான் கண்டிப்பா வேலைக்கு போகணும்க்கா. அவனி, நீ என்கிட்ட காசை வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்கிட்ட உனக்கு சொல்றதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்னதுக்கு அது? நீ பிஜி கோல்ட் மெடலிஸ்ட். உனக்கு என்ன திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ 10,000 ரூபாய் காசை உனக்கு கடனா தான் கொடுக்கறேன். நீ இப்பத்துக்கு அந்த காசை ஃபீஸ கட்டிட்டு நீ ஃப்ரீயா இருக்கும்போது ஆன்லைன் டியூஷன் கிளாஸ் எடு. +2 டிகிரி 10th பசங்களுக்கு நீ டியூஷன் கிளாஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வர காசை நீயும் சொந்தமா சேவிங்ஸ் பண்ணலாம், உன் வீட்டுக்கும் அனுப்பி வைக்கலாம். என்ன சொல்ற அக்கா? எவ்வளவு நல்ல ஐடியா கொடுத்திருக்கீங்கக்கா. நைட்டு முழுக்க நான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல 1 மணி நேரத்தை எடுத்து வச்சு டியூஷன் கிளாஸ் எடுத்தா கண்டிப்பா என் படிப்புக்கும் செலவுக்கும் காசு ஆகும். ஆமா அவனி, அத பத்தி தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப உன்னோட அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்புறேன். நீ முதல்ல அதை அனுப்பி வச்சிடு. நைட்டு ஆன்லைன் கிளாஸ பத்தி பேசலாம். தேங்க்யூ அக்கா. என்னோட கஷ்ட நேரத்துல நீங்க தான் எனக்கு கடவுளா துணையா நிக்கிறீங்க. அஞ்சலியோட ஃபீஸ் கட்டினதுனால அவனே நிம்மதியா இருந்தா. நைட்டு 9 மணி நேரம் சுரேஷ் ரூமுக்குள்ள வந்தான். அவனே அவளோட போனை ட்ரைபேட்ல வச்சு முன்னாடி ஒரு சின்ன ஒயிட் போர்ட சிவத்துல மாட்டி வச்சிருந்தா. அட என்ன அவனி, ரூம ஒரு ரெக்கார்டிங் ரூம் மாதிரி மாத்திருக்க. முன்னாடி ஒயிட் போர்டு என்னது இது? சுரேஷ் வந்துட்டீங்களா? இப்படி வந்து உக்காருங்க. எங்க அக்கா அனாமிகா எனக்கு 10,000 ரூபாய் அனுப்பி வச்சா. அதுல அஞ்சலியோட ஃபீஸ கட்டிட்டேன். அந்த கடனை அடிக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் சொந்த செலவுக்காக ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அட
என்னது இது, ஆன்லைன் கிளாஸா? அப்படின்னா வீட்ல உக்காந்துக்கிட்டே பசங்களை படிக்க வைக்க போறியா? எவ்வளோ நல்ல வேலை இது. இதனால நீ வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லையே. அம்மா கூட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க சுரேஷ், எங்க அக்காவோட ஸ்டூடெண்ட்டுங்க இப்போ 9:30 மணிக்கு கிளாஸ்க்கு ஜாயின் ஆக போறாங்க. அவங்களுக்கு தான் நான் கிளாஸ் எடுக்க போறேன். சரி அவனி, நீ டியூஷன் கிளாஸ் எடு. நான் வெளியே ஹால்ல உக்காந்துக்கிறேன். உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அவனி ரொம்ப அழகா ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா. அவளோட டீச்சிங் ஸ்டைல் ரொம்ப அழகா இருந்தது. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் ஈஸியா சொல்லி கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப இஷ்டப்பட்டாங்க. முதல் நாளே கிளாஸ் பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. அவளோட ஈஸியா சொல்லி கொடுக்கற மெத்தட பார்த்து 10th +2 டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேரு ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நாள் மண்டோதரி, சிந்து 2 பேரும் ஹால்ல உக்காந்துக்கிட்டு காஃபியை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சமையல் அறையில வச்சிருக்கிற அவனியோட போனு டிங் டிங் அப்படின்னு கூகுள் பே, போன் பே சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. பாத்தியா மம்மி, இந்த அண்ணி போனுக்கு ஏதோ மெசேஜுங்க வந்துகிட்டே இருக்கு. வீட்ல உக்காந்துக்கிட்டு பொம்மைக்கு இருக்கிற மாதிரி அந்த போர்டுல ஏதோ கிறுக்கிக்கிட்டு காசு சம்பாதிக்கிறாங்க. அண்ணிய பத்தி ஊருக்குள்ள எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. என்னால அதெல்லாம் தாங்க முடியல மம்மி. ஆமா சிந்து, இவ வீட்ல உக்காந்துகிட்டே 1000 கணக்குல சம்பாதிக்கிறா. இவ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா நம்மள மதிக்கவே மாட்டா. இவளோட ஆன்லைன் கிளாஸுக்கு தொந்தரவு கொடுக்கணும். மம்மி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் அண்ணி டியூஷன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதை நம்ம காட்டலாமா? சாயங்காலம் 6 மணி நேரம் அவனி போனை ஆன் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாரும் மேனேஜ்மெண்ட் கிளாஸ பத்தி பார்க்கலாம். இப்படி அவனி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஹால்ல இருந்து பயங்கரமான சத்தங்க கேட்டுக்கிட்டு இருந்தது. மம்மி, மசாலா அரைக்கட்டுமா இல்ல மாவு அரைக்கட்டுமா? கிச்சன்ல இருந்து மிக்ஸி சத்தம் கர்ரு கர்ருன்னு கேட்டுக்கிட்டு இருந்தது. மண்டோதரியும் டிவி சத்தத்தை அதிகமா வச்சிருந்தாங்க. ரூமுக்குள்ள அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவனி அதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டா. மாமியார், நாத்தனார் வேணும் வேணும்னு அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்கன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. ஆனா அவனி புத்திசாலி. அவ கோவப்படாம நின்னு நிதானமா யோசிக்க ஆரம்பிச்சா. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி அவனே நிதானமா ஏர்போன் எடுத்து காதுல மாட்டிக்கிட்டா. கதவை தாப்பல் போட்டு ஜன்னலை கூட சாத்தி வச்சிட்டா. அவ மொபைல்ல நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன் அமுக்குனா. மறுபடியும் எந்த விதமான சத்தம் இல்லாம அழகான வாய்ஸ்ல பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தா. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா அவனே சிரிச்சுக்கிட்டே ரூம்ல இருந்து வெளியே வந்தா. அத்தை, கிச்சன்ல மாவெல்லாம் அரைச்சாச்சா? மசாலாவும் அரைச்சியாச்சா? நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கிச்சனுக்கு போனா. மண்டோதரி அவனியோட புத்திசாலித்தனத்தை பாத்துக்கிட்டு இருந்தா. அவனியோட கிளாஸ கெடுக்க முடியலன்னு 2 பேரும் சும்மா உக்காந்தாங்க. இப்படி அவனே கிளாஸ் எடுக்கிறதுனால முதல் மாசம் சம்பளம் வந்தது. முதல் மாசம் ரொம்ப கை நிறைய சம்பாதிச்சா. அவ சந்தோஷத்துல அனாமிகாவுக்கு கால் பண்ணா. அக்கா, என்னோட முதல் மாசம் சம்பளம் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம்க்கா. நீங்க எனக்கு உதவி செஞ்ச காசை நான் இப்ப உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன் பாருங்க. அவனே, காசு அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுமா. உன்னோட வெற்றிய பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட திறமையால இன்னைக்கு நீ 50,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்க. உன்னோட குடும்பத்தாருக்கு நீ நெகிழா நின்னு இருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீங்க கொடுத்த மன தைரியம் இந்த வேலையால தான் இன்னைக்கு கை நிறைய சம்பாதிச்சிருக்கேன். ஆனா ஒண்ணுதான் பேலன்ஸா இருக்கு. அஞ்சலியோட படிப்பு முடிஞ்சிருச்சுன்னா அவளுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் என் கடமை எல்லாம் முடிஞ்சு என் பெத்தவங்களோட ருணத்தை தீர்த்துருவேன். அதுக்கப்புறம் நான் என்னோட வாழ்க்கையில முழுசா சந்தோஷமா இருப்பேன். கண்டிப்பா உன்னோட கனவெல்லாம் நிறைவேறும் அவனி. உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்கிற பொண்ணுக்கு நல்லது தானே நடக்கும். போன் பேசியானதுக்கு அப்புறம் அவனே சமைக்கலான்னு கிச்சனுக்கு போனா. ஹால்ல நின்னுகிட்டு இருந்த மண்டோதரி அவனிய பார்த்து கூப்பிட்டா. அவனே, அவனே, இங்க வரியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அத்தை. என்ன சத்த? ஆமா, நீ ஆன்லைன்ல டியூஷன் கிளாஸ் எடுக்கிறியாமே, அதனால உனக்கு இன்னைக்கு நிறைய காசு வந்துச்சு தானே? கை நிறைய சம்பாதிக்கிறியா? ஆமா அத்தை, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு பணம் வந்துச்சு. அப்படின்னா கேட்டுக்க அவனி, நீ எங்க வீட்ல உக்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு ஆன்லைன் கிளாஸ எடுத்துக்கிட்டு இருக்க.
எங்க வீட்டு வழியா நீ சம்பாதிக்கிற காச நீ இன்னிக்கே என்னோட கையில ஒப்படைச்சாகணும். அத்தை, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. என்னோட சம்பளம் என் தங்கச்சி படிப்பு செலவுக்கு கல்யாணத்துக்கு நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேனே. எங்க அக்காவோட கடனை தீர்த்துட்டு அப்பாவுக்கு அனுப்புறதுக்கு வச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கணும்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னா அதே வார்த்தையை வச்சுக்கிட்டு நீ கத்திக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் முடியாது. நீ சம்பாதிக்கிற காசு மொத்தமும் என் கையில தான் கொடுத்தாகணும். இல்லனா உன்னால இந்த வீட்லயே இருக்கவே முடியாது. எது வேணும் எது வேண்டான்னு முடிவு பண்ணிக்கோ. அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவனே கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா. தான் கஷ்டப்பட்டு தன்னோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்ன்ற காசு அத்தை இப்படி புடுங்க பாக்குறாங்களே அப்படின்னு கவலையோட நின்னுகிட்டு இருந்தா. அவனி கஷ்டப்பட்ட காச அத்தை கையில ஒப்படைக்குவாளா? பொண்டாட்டி மேல அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைய பார்த்து சுரேஷ் பொண்டாட்டிக்கு எப்படி உதவி செய்ய போறான்? அவனி தன்னோட தங்கச்சி அஞ்சலியோட படிப்பும் கல்யாணத்தை எப்படி முடிச்சு வைக்க போறா? இது எல்லாத்துக்கும் முடிவு தெரியணும் அப்படின்னா அடுத்த எபிசோட பாருங்க.